அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் எதிர்காலத்துல நம்ம நிறுவனத்துல மட்டும் இல்லைங்க, ஸோ மற்ற அனைத்து வியாபார நிறுவனங்கள்லயும் இந்த இது ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஸோ எப்படி இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி எப்படி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கோ, ஸோ அதே பொருளாதாரத்துல அது மாதிரி இந்த வியாபாரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணும். ஸோ அது இது இப்போ நம்மளுடைய ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் மாதிரி இன்னும் நிறைய ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டங்கள் உருவாகலாம் எதிர்காலத்துல. ஸோ அதற்கான முதல் விதையை தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம நிறுவனத்துல இது வரைக்கும் நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் மாறி மாறி வந்திருக்கும். நீங்க போய் ஃபீல்டுல போய் பேசுறதுக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு எல்லாம் இருந்திருக்கும். ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நிலையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ இதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம நிறுவனத்துல உறுதியாக எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஓகே. ஸோ நீங்க இன்னும் 10 வருடங்கள் போனாலும் அன்னைக்கு ஒரு வாடிக்கையாளரை நீங்க அன்னைக்கும் இதே இப்ப இன்னைக்கு என்ன சொல்றோமோ இதே இன்கம் பிளான தான் நீங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட பேசுவீங்க. பட் இப்ப நான் இந்த பிளான் இப்ப சொல்லக்கூடிய இந்த பிளானும் பாத்தீங்கன்னா நம்ம டே 1 நம்ம இந்த நிறுவனத்தை இந்த மாரோ பாயிண்ட் துவக்கிற நாள் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2023 ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதை துவங்கணும். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இதனுடைய இதை ஒரே மாதிரியா தான் பேசிட்டு இருக்கோம். பட் இதுக்கடையில ப்ரீ ஏர்னிங் வாலெட் இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். பட் ஆனா இனிமே நம்ம நிறுவனத்துல நாளையோட பிரீமியம் முடிய போகுது. ஸோ அதுக்கப்புறம் யாரும் அப்கிரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி சூப்பர் பிரீமியம் ஆல்ரெடி நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிட்டோம். அதனுடைய பேமெண்ட் எல்லாமே நீங்க விட்ரால் கொடுத்துருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு 7 to 10 ஒர்க்கிங் டேஸ்ல, அதாவது 7 ஒர்க்கிங் டேஸ், அப்ப 10 டேஸ் ஆகும் உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சேர்றதுக்கு. இன்னைக்கு நீங்க விட்ரால் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சேர்றதுக்கு 7 டேஸ் ஆகும். 7 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுடைய வங்கி கணக்கிற்கு சேரும். ஓகேங்களா? ஸோ இது நீங்க பிரீமியத்தை பொறுத்த மட்டும் நீங்க எவ்வளவு லிமிட் கொடுத்துருக்காங்களோ, அதே மாதிரி சூப்பர் பிரீமியத்துல பாத்தீங்கன்னா 333 மணி நேரம் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவரை நீங்க விட்ரால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப அதனால அந்த பிளானை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமே அந்த பிளான் நம்ம நிறுவனத்துல கிடையாது. நம்ம நிறுவனத்துல இன்கம் ஏர்ன் பண்றதுக்கான ஒரே ஒரு பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் மட்டுமே. ஓகேங்களா? ஸோ இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் எப்படி நம்ம நிறுவனம் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த நிறுவனத்துல இணையக்கூடிய யார் வேண்டுமானாலும், ஓகேங்களா, ஒரு வாடிக்கையாளராக இணையக்கூடிய எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 1000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இது நாளை வரை இணையக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு. நாளை மறுநாள்ல இருந்து ஒருத்தர் இணைகிறாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு 100 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ முதல் முறை ஒருத்தர் இணையும் போது பாத்தீங்கன்னா 100 நம்ம நிறுவனம் ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எப்படிலாம் வாங்க முடியும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜமோரா நிறுவனத்தோடைய இணையதளங்கள் மற்றும் ஜமோரா நிறுவனத்தோட இணைந்துள்ள மெர்ச்சன்டைசர்களிடம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரிவார்ட் பாயிண்ட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால ரிவார்ட் பாயிண்ட் அப்படின்ற அந்த சீனியாரிட்டி அடிப்படையில இதை 2 மேட்ரிக்ஸ் சிஸ்டத்துல ஆட்டோ ஃபில்லிங் மெத்தட்ல நம்ம ஒரு பாயிண்ட் கீழே 2, 2 கீழே 4, 4 கீழே 8, 8 கீழே 16ன்னு சொல்லிட்டு நம்ம அதை அந்த 2 மேட்ரிக்ஸ் சிஸ்டத்துல 20 நிலைகள் வரை நம்ம நிரப்பிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஆட்டோ ஃபில்லிங்கா அதுவா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபில்லப் ஆயிக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு 100 பாயிண்ட் வாங்கியிருக்கேன்னு வச்சுங்களேன். என்னுடைய 100 பாயிண்ட்டும் 100 இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும். ஒரே இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுது. என்னுடைய 100 பாயிண்ட்டும் ஒரே இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகாது, 100 இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும். ஸோ அப்ப அந்த 2 மேட்ரிக் ஸ்ட்ரக்சர்ல 100 இடத்துல போய் உட்காந்துருக்கும். அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனி ஜீனாலஜி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அப்ப என்னுடைய முதல் பாயிண்ட்டுக்கு கீழே 20 நிலைகள்ல எத்தனை பாயிண்ட் ஃபில்லப் ஆயிருக்கோ அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்து வரும். அதே மாதிரி தாங்க என்னுடைய 2வது பாயிண்ட் கீழே 20 நிலைகள்ல ஃபில்லப் ஆகக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்து எனக்கு 30 பைசா வரும். அதே மாதிரி என்னுடைய 100வது பாயிண்ட்டுக்கு கீழே 20 நிலைகள்ல ஃபில்லப் ஆகக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்து எனக்கு 30 பைசா இன்கம் வரும். ஸோ அப்ப தனித்தனி வேலட் இருக்குமா சார் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அப்படின்னா, லாகின் ஒரே லாகின் தான். அதுல இருந்து இப்ப என் பேர்ல ஒரு லாகின் தான் கிரியேட் ஆயிருக்கும். ஒரு லாகின் தான் கிரியேட் பண்ண முடியும். அப்ப என்னுடைய லாகின்ல என் பேர்ல பல்லாயிரக்கணக்கான ஐடிகளை நான் உருவாக்க முடியும். பல்லாயிரக்கணக்கான பாயிண்ட்களை நான் உருவாக்க முடியும். ஓகேங்களா? சோ ஆனா எல்லா பாயிண்ட்டும் சம்பாதிக்கக்கூடிய
இன்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரே வேலட்ல தான் வந்து ஸ்டோர் ஆகும். அப்ப நான் அந்த வேலட்ல இருந்து நான் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ தனித்தனி எந்தெந்த ஐடியில இருந்து எவ்வளவு வந்திருக்குது, எவ்வளவு ஒவ்வொரு ஐடியும் எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நான் வந்து தெரிந்து கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி எல்லாம் நம்ம வந்து சாஃப்ட்வேர்ல நம்ம வந்து டீடைல் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இதனுடைய சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இணையக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் வந்து நீங்க வந்து ஃப்ரீயா கொடுக்குறீங்களா சார்? அப்ப வந்து நிறைய நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டே இருப்பாங்களே அப்படின்னா, இது வந்து ஒரு டயத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பீப்புள்ஸ் வந்து இதன் மூலமாக இந்த ரிவார்ட் பாயிண்ட் மூலமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துடும். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப வெகு விரைவாக அது மாதிரியான ஒரு காலகட்டம் வந்துடும். அதனால இந்த பே அவுட் சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் நிறுவனம் மிக தெளிவாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேரோட பாத்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த இதுல எப்படி பே அவுட் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ பே அவுட் பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க 24x7 நீங்க பே அவுட் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ ஒரு கட் ஆஃப் நடக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுக்கு இப்போ இதுல வந்து எவ்ரி 1 hour வந்து கட் ஆஃப் நடக்கும். அந்த 1 hour எனக்கு கீழே எவ்வளவு ஐடி இருக்குதோ அதுக்கு அந்த ஐடியில இருந்து எனக்கு வந்து இன்கம் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து நான் விட்ரால் அப்படின்னு கொடுத்த உடனே என்னுடைய மொபைல் எண்ணுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வரும். அந்த எஸ்எம்எஸ்ல ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லிங்கை நான் கிளிக் பண்றேன்னு வச்சுங்களேன். அந்த லிங்கை நான் கிளிக் பண்ணா அதுல வந்து எனக்கு வந்து என்னுடைய அக்கௌண்ட் நம்பர், என்னுடைய பேங்கோடைய ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டு சப்மிட் கொடுத்தேன்னு வச்சுங்களேன். நான் எவ்வளவு அமௌண்ட் நான் விட்ரால் கொடுத்தனோ ஸோ அந்த அமௌண்ட் வந்து பிடித்தம் போக பேலன்ஸ் அமௌண்ட் என்னுடைய வங்கி கணக்கிற்கு 2 நிமிஷத்துல வந்துடும். ஸோ நான் விட்ரால் கொடுத்தேன்னா 10 நிமிடங்கள் எனக்கு அந்த லிங்க் எனக்கு ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆன உடனே நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து நான் வந்து என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ நான் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எனக்கு அந்த பணம் வந்துடும். ஸோ இதை வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து விட்ரா அவங்கவுங்க யாராருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குதோ, ஸோ யாராருக்கெல்லாம் வேலட்ல அமௌண்ட் வந்திருக்குதோ அவர்கள் எல்லாம் எப்போ வேணாலும் எந்த நிமிடம் வேணாலும் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ பிரீமியத்துல சூப்பர் பிரீமியத்துல கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா நிறுவனம் தான் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து மேனுவலா ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பி உங்களுக்கு அதை வந்து நாங்க பல்க் டிரான்ஸ்ஃபர்ல அனுப்பி பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த பே அவுட் சிஸ்டம் அப்படிப்பட்ட சிஸ்டம் கிடையாது. இது முழுக்க நம்ம வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் பே அவுட் சிஸ்டத்துல இதை வந்து எனேபிள் பண்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் ஜூன் 6க்குள்ள வரதுக்கு ட்ரை பண்றோம். அப்படி வரலைனாலும் உங்களுக்கு அதுல இருந்து ஒரு வார காலத்திற்குள்ள இந்த சிஸ்டம் வந்து எனேபிள் ஆயிடும். ஸோ இது வந்துருச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான பீப்புள்ஸ் உள்ள இருந்தாலும் எனக்கு ஒரு 100 ரூபாய் தொகை வந்திருக்கு அப்படின்னாலும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த பேமெண்ட் சிஸ்டத்தை நீங்க யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய பேமெண்ட்டை எப்போ வேணாலும் விட்ரால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க விஷயம். ஓகே. பே அவுட் சிஸ்டம் இதை பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சிஸ்டம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு வாடிக்கையாளர் கூட சஃபர் ஆக மாட்டாங்க. ஸோ என்னன்னா இப்ப நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ பே அவுட் வந்து 10 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அது மாதிரி இருக்காது. சார் இந்த சிஸ்டத்தை சூப்பர் பிரீமியத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னா அதை பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது ஒரு டொமைன் ஒரு சாஃப்ட்வேரோட மட்டும் தான் இணைக்க முடியும். இது நம்ம நிறுவனம் எது நிரந்தரமாக நடத்த போறோமோ, எந்த பிளானை நம்ம நிரந்தரமாக கொண்டுட்டு போறோமோ வந்து நம்ம பண்ண முடியுன்றதுனாலதான் இதை வந்து இந்த மாரோ பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டொமைன்ல மட்டும் தான் இதை எனேபிள் பண்ண முடியும். சோ ஒரு விஷயம் பாத்தீங்க, நாளைக்கு கோடிக்கணக்கான பேர் நம்ம வெப்சைட்ல போய் பண்ணும்போது நான் போய் எல்லாரையும் நீங்க பேமெண்ட் எல்லாரையும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல இது அக்கௌண்ட்ல அனுப்பிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி நான் வந்து நாளைக்கு கோடிக்கணக்கான பீப்புள்ஸ் வந்து நம்ம இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல வரும்போது நீங்க பே அவுட் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிட்டு இருந்தா பாருங்க உங்களுடைய பே அவுட் போட்ட ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு அனுப்ப முடியுமா? ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பட் இந்த ரிவார்ட் பாயிண்ட்ன்ற ஒரு சிஸ்டத்தை திங்க் பண்ணும் போதே ஷாப்பிங் எப்படி பண்ண போறோம், ஷாப்பிங் எப்படி பேமெண்ட் உள்ள வரப்போகுது கம்பெனிக்குள்ள, எப்படி நம்ம பொருளை டெலிவரி பண்ண போறோம், ஸோ அதே மாதிரி நம்ம ரிவார்ட் பாயிண்ட் எப்படி கொடுக்க போறோம், இந்த ரிவார்ட் பாயிண்ட் வந்து எந்த சிஸ்டத்து மூலமாக அவர்களுக்கு பே அவுட் வழங்க போறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே முழுமையாக நம்ம யோசிச்சுதான் நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து கட்டியமைச்சிருக்கோம். அதனால இதனுடைய சிஸ்டம் உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். சோ அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். ஓகேங்களா? சோ இந்த லெவல் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது பாருங்க உங்களுக்கு வந்து இன்னைக்கு ரெஃபரல் மார்க்கெட்டிங்லயும் நெட்வொர்க்லயும் இல்லாத ஒரு விஷயத்த நீங்க இதுல பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனில இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய நிறுவனத்திலும் நீங்கள் அதை கண்கூடாக நீங்க அனுபவிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா
கிரெடிட் வேலட். ஸோ இது ரொம்ப நாளா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சார். இடையில கிரெடிட் வேலட்டை பேஸ் பண்ணி நீங்க இஎம்ஐ கோல்டு கொடுத்தீங்க, இப்போ அதிகம் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இஎம்ஐ இதை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ரிவா கிரெடிட் வேலட்டை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா கிரெடிட் வேலட் வந்து ஒரு நம்ம வந்து வீடியோ கேஒய்சி சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி அதற்கான சாப்ட்வேர் முழுமையாக முடிவடைந்து விட்டது. நாளை மறுநாள் முதல் நம்ம நிறுவனத்துல இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நாங்க வந்து உங்களுக்கு அந்த வீடியோ கேஒய்சிக்கான லிங்க் வந்து நீங்களே கம்பெனி எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னா எல்லாமே இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு இது ஒரு டெக்னாலஜி வந்து பயங்கர வேகமா வளர்ந்துட்டு இருக்குங்க. ஓகேங்களா? இன்னைக்கு அந்த இன்னைக்கு வருங்காலத்துல நேற்று கூட நான் வந்து திருமலை சாரோட வாசு பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால நீங்க வருங்காலத்துல வந்து இ காமர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் அடிபட்டு போயிடும். வாய்ஸ் காமர்ஸ்ல வந்துடும் எல்லாமே. ஸோ டெக்னாலஜி வந்து மிகப்பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்குங்க. நம்ம அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அதை புரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வடிவமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதிர்காலத்துல நம்ம சாதிக்க முடியும். நம்மளால லைஃப் ரீடைன் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளால டெஃபரெண்டா பண்ண முடியாது. அதே மாதிரிதான் ஒரு நிறுவனத்திற்கும். ஸோ நிறுவனம் எதிர்காலத்துல என்ன மாதிரியான டெக்னாலஜி வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம வடிவமைச்சுட்டே போனோம் அப்படின்னா ஸோ நம்ம டெஃபரெண்டா ஒரு பெரிய நிறுவனமாக வளர முடியும். அந்த ஒரு தன்மையில தான் நிறுவனமும் இப்போ வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த நீங்க ஒரு கிரெடிட் வேலட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க போயிட்டு அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் போட்டு ஹாய் அப்படின்னு போட்டு உங்களுடைய ஐடி நம்பர் போட்டீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ கேஒய்சி லிங்க் வரும். அதுலேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுப்பாங்க. அதுலேயே அடுத்து இதை பண்ணணும். அந்த வீடியோ கேஒய்சி மெத்தட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த 10 நிமிடங்கள்ல உங்களுடைய கிரெடிட் வேலட் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு 10,000 ரூபாய் பணம் வந்துடும். ஸோ நீங்க 10,000 ரூபாய் பணத்தை வச்சு நீங்க யூனோ ஃபின்சர்வுக்கு மாத்திட்டு நீங்க அங்கிருந்து யூட்டிலிட்டி சர்வீசஸ் பண்ணிக்கலாம். அங்கிருந்து ஸ்ட்ரீட் பஸாருக்கு மாத்திட்டு அங்கிருந்து நீங்க ப்ராடக்டா பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அங்கிருந்து நீங்க வந்து ஸ்ட்ரீட் பஸார்லயே ஜாமிட்ஸ் வரப்போகுது. ஸோ அங்கிருந்து நீங்க அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபுட் டெலிவரி பண்ணலாம். ஸோ நீங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து விரைவில் இதுக்கு ஷாப்பிங் கார்டு கொடுக்க போறோம். ஸோ ஷாப்பிங் கார்டு வந்துருச்சுன்னா நீங்க உங்களுடைய கிரெடிட் கார்டில் இருக்க தொகையை ஷாப்பிங் கார்டுக்கு மாத்திட்டு நீங்க இந்தியால எந்த மெர்ச்சன்டைசட்டை வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டை வச்சு பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு மாரோமானி கிரெடிட் கார்டை வைத்து உபயோகப்படுத்தி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் ரிவார்ட் பாயிண்ட் வழங்கப்படும். ஓகேங்களா? சோ இந்த ரிவார்ட் பாயிண்ட் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல சம்பாதிக்க போகும். நிறைய பேர் சொல்லலாம், சார் இது 4 மேட்ரிக்ஸ்ல போறீங்களே சார், 4 மேட்ரிக்ஸ்ல போகும்போது ஒரு குறிப்பிட்ட லெவல் போச்சு அப்படின்னா நம்ம கிட்ட ஜனத்தொகையே இருக்க மாட்டாங்களே சார். உண்மைதான். உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜனத்தொகையும் இந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அதற்கு பிறகு அவர்கள் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது அவர்கள் பேர்ல மீண்டும் 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 ஐடி உருவாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ நீங்க உங்களுடைய எவ்வளவு ஐடியை நீங்க ஜெனரேட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ, இன்னைக்கு 1000 பத்தவே பத்தாதுங்க. நீங்க வேணா பாருங்க, 1000 ஐடி அப்படின்றதுலாம் பத்தவே பத்தாது. ஒவ்வொருத்தரும் 1 லட்சம் 2 லட்சம் ரிவார்ட் பாயிண்ட வாங்கி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வருதா இல்லைன்னு பாருங்க. 1 லட்சம் பாயிண்ட் வச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு அது பத்தாது. உங்களுக்கு வந்து அதனுடைய அசெட்டோட வேல்யூ வந்து ரொம்ப வேற லெவல்ல இருக்கும். அதனால நீங்க வந்து இப்ப கொடுக்குற கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு 1000 பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இதா இருக்கும். இது போக போக நீங்க வந்து இதை நீங்க உணர்வீர்கள். ஓகேங்களா? சோ அதே மாதிரி நண்பர்களே, இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், சீனியாரிட்டி தாங்க முக்கியம். சீனியாரிட்டி ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, சோ காவிரி ஆறு குடகுமலையில பிறக்குதுங்க. குடகுமலையில பிறந்து மேட்டூர் வழியா சேலம் வந்து, சேலத்துல இருந்து திருச்சி வந்து, திருச்சியில இருந்து திருவாரூர் வந்து, திருவாரூர்ல இருந்து நாகப்பட்டினம் போய், நாகப்பட்டினத்துல இருந்து கோடியக்கரையில போயிட்டு கலந்துருக்கு கடல்ல. இதுதானே இது. ஓகே, இப்போ குடகுமலையில இருந்து அந்த காவிரி ஆறு புறப்பட்டோன்னா ஃபர்ஸ்ட் பயனடையக்கூடிய ஏரியா எந்த ஏரியா? மேட்டூர் தான். மேட்டூர்ல அதுக்கப்புறம் அவங்க அந்த டேம்ல திறந்து விட்டதுக்கு அப்புறம் தான் சேலம் பயனடையும். சேலத்துக்கு அப்புறம்
கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம் பயனடையும், அதுக்கப்புறம் திருச்சி மாவட்டம் பயனடையும், அதுக்கப்புறம் தஞ்சாவூர் மாவட்டம் பயனடையும், அதுக்கப்புறம் திருவாரூர் மாவட்டம் பயனடையும், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் மாவட்டம் பயனடையும், அதுக்கப்புறம் கடைசியா போய் கோடியக்கரையில போயிட்டு அது கடல்ல கலந்துரும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தாங்க இந்த சீனியாரிட்டின்றது. நீங்க அந்த ரிவார்ட் பாயிண்ட் உருவாகக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல இருந்தீங்க, அருகாமையில இருந்தீங்க அப்படின்னா நீங்க மிகப்பெரிய அளவு கடைசி வரைக்கும் அதனுடைய பலனை அடையலாம். கடைசியில ஒருத்தர் 10 வருடம் சென்று ஒரு வாடிக்கையாளர் இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல வர்றாரு, அவரும் 1000 பாயிண்ட் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. அந்த 1000 பாயிண்ட் அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து ஒரு 10 வருடங்கள் 20 வருடங்கள் வெயிட் பண்ணணும் அது அதுல இருந்து பெரிய அளவுல ஏர்னிங் எடுக்கிறதுக்கு. ஆனா உங்களுக்கு இப்போ இது ரொம்ப வேகமாக இருக்கும் ஓகேங்களா? அதனால உங்களுக்கு நீங்க அந்த காவிரி ஆறு திறந்து விடும்போது பாருங்களேன், மேட்டூர்ல இருந்து திறந்து விடும்போது சேலம் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா வந்துடும், கரூரும் கொஞ்சம் ஃபாஸ்டா வரும், அதுக்கப்புறம் திருச்சியில வரும்போது கொஞ்சம் டவுன் ஆகும் அதோட ஸ்பீடு. அது மாதிரிதான் ஒவ்வொரு இதுவும் போக போக அந்த ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாயிட்டே வரும். ஸோ அதே மாதிரி நீங்க இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல எங்க இருக்க போறீங்கன்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. மேட்டூர்ல இருக்க போறீங்களா, சேலத்துல இருக்க போறீங்களா, இல்ல கரூர்ல இருக்க போறீங்களா, இல்ல நாமக்கல்ல இருக்க போறீங்களா, இல்ல திருச்சியில இருக்க போறீங்களா, இல்ல தஞ்சாவூர்ல இருக்க போறீங்களா, இல்ல திருவாரூர்ல இருக்க போறீங்களா, இல்ல நாகப்பட்டினத்துல இருக்க போறீங்களான்றத சோ நீங்க தான் முடிவு எடுத்துக்கணும். நம்ம எங்க இருக்க போறோம் அப்படின்றத. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தண்ணி வருதான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம பயிர் வைக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க இப்ப சேலத்துல ஒரு விவசாயியா இருக்கீங்க ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தண்ணி வரட்டும் அப்புறமா நம்ம வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி உங்களை கடந்து போயிடும். நீங்க பயிர் செய்வதற்கு உண்டான வேலைகளை தண்ணி வருவதற்கு முன்பாகவே நீங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும். அந்த நிலத்தை உழுது அந்த பண்படுத்தி நீங்க அதற்கு உண்டான வேலைகள் எல்லாம் செய்து வைத்திருந்தாதான் தண்ணி வரும் பொழுது நீங்க அதை பயிர் செய்ய முடியும். இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நீங்க வேடிக்கை தான் பார்க்க முடியும். மற்றவர்கள் பயிர் செய்வார்கள், நீங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம நிலம் சும்மாதான் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்க உங்களுக்கு இந்த வாய்ப்பு இப்ப கிடைச்சிருக்கும். நான் இப்ப அது ஒரு ஓமையோட சொல்றேன், அவ்வளவுதான். இதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காம போறதும் உங்களோட விருப்பம். சோ இதுல நிறைய நண்பர்களுக்கு இந்த 5000 இடத்துக்குள்ள இடம்பெறுவதற்கு இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வரட்டும் சார், கொடுக்க ஆரம்பிக்கிட்டோம் சார், ஃபர்ஸ்ட் வரட்டும் சார் பாக்கலாம்னா மற்றவர்கள் வாங்குவார்கள். இது பாத்தீங்கன்னா கடைசி வரை இந்த ரிவார்ட் சிஸ்டம் போயிட்டு இருக்கும். அப்ப நீங்க அந்த தண்ணி வரத்துக்கு முன்னாடி நீங்க நிலத்தெல்லாம் உழுது வைக்கணும்னா நீங்க என்ன பண்ண தெரியுமா? அப்ப நீங்க அந்த சேலத்துல இருந்து ஓடி போயிடணும். ஓடி போய் நாகப்பட்டினத்துல போயிட்டு ஒரு நிலத்தை எடுத்து அங்க ரெடி பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் அந்த இடம் கடைசியா வரும்போது நீங்க பயிர் செய்ய முடியும். அது மாதிரிதான் நீங்க உங்களை தாண்டி போகிற வரை நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிராவல் ஆகி போகும். நீங்க வெறுமனே வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு இதுல ஏற்படும். ஓகேங்களா? அதனால சீனியாரிட்டி அப்படின்றத நான் என்னன்னு சொல்லிட்டேன். இதுல சீனியாரிட்டி அப்படின்றது நீங்க எவ்வளவு விரைவாக நீங்க அந்த சீனியாரிட்டியில இடம் பிடிக்கிறீர்களோ அவ்வளவு விரைவாக நான் உங்களுக்கு இந்த இதுல நீங்க ஒரு மிகப்பெரிய அளவுல சம்பாதிக்கலாம். நான் இதை நிறைய நண்பர்களுக்கு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல சில நண்பர்களுக்கு இதுல ஓரளவு நம்பிக்கை இல்லை. ஓகேங்களா? இன்னமும் ஒரு சில ஒரு நண்பர்களுக்கு அதுல நம்பிக்கை வரல. நான் சொல்றது ஆகஸ்ட் 12ஆம் தேதி. சோ அதுக்கு பிறகுதான் இன்னைக்கு நிறைய நண்பர்கள் இன்னைக்கு சொன்ன உடனே இன்னைக்கு ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஐடியை நோக்கி நம்ம நெருக்கமாக போயிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? சோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட நான் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது 11,617 ஐடி ரீச் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ அதனால நம்ம இப்போ வெகு விரைவாக வெகு வேகமாக போயிட்டு இருக்குங்க. சோ இதுல முதல் 5000 பிளேஸ்மெண்ட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இதுல இப்ப பிளேஸ்மெண்ட் எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு பாருங்களேன். பிளேஸ்மெண்ட் யாரு 470 ரூபாய் பேமெண்ட் கட்டுறாங்களோ அந்த 470 ரூபாய் எதுக்கு சார் கட்டணும் அப்படின்னா, நம்ம நிறுவனத்துல நிறைய ப்ராடக்ட் இருக்குங்க. அதே மாதிரிதான் நம்ம நிறுவனத்துடைய ஓடிடி தளம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி நம்ம நேரு ஸ்டேடியத்துல நம்ம லான்ச் பண்ண போறோம். சோ அந்த ஓடிடி தளத்துக்கான 3 மாத சப்ஸ்கிரிப்ஷன் தான் அந்த 470. ஓகேங்களா? சோ அந்த 470 நீங்க பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க பண்ணிருக்கணும், உங்க பேர்ல 1000 ஐடி ஆக்டிவேட் பண்ணிருக்கணும். உங்களுக்கு கீழே 4 பேர் 470 ரூபாய் பேமெண்ட் பண்ணிருக்கணும். அவங்களும் அதை ஆக்டிவேட் பண்ணிருக்கணும். ஆக்டிவேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சீனியாரிட்டியில முதல் முன்னுரிமை வழங்கப்படும்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் இல்ல சார் நான் மட்டும் கட்டிடுறேன் சார், எனக்கு இல்ல 4 பேர் கட்டுவாங்களான்னு எனக்கு தெரியாது, அவங்க கட்டுறாங்க கட்டாம போறாங்க சார், ஆனா நான் கட்டுறதுக்கு ரெடி சார் அப்படின்னா உங்களுக்கு அந்த முன்னுரிமை வழங்கப்பட்ட அந்த நபர்களுக்கு அடுத்த இடம் உங்களுக்கு வழங்கப்படும். ஓகேங்களா. பட் இதுல யாருமே வந்து அந்த 470 கட்டாங்க. இப்ப நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு 1000 ஐடி ஆக்டிவேட் ஆயிடுச்சு, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நான் எனக்கு 470 ரூபாய் கட்டுறதுக்கு விருப்பம் இல்லை நிறுவனத்துல. ஓகேங்களா. சோ இப்போ என்னோட ஐடி 3rd பிளேஸ்ல இருக்குது, 3வது சீனியாரிட்டில இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 200வது சீனியாரிட்டில ஒரு நபர் வர்றாரு. ஓகேங்களா. சோ ராஜன் அப்படின்னு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, 200வது சீனியாரிட்டில வர்றாரு. ஆனா அவரு பாத்தீங்கன்னா 470 ரூபாய் பேமெண்ட் பண்ணி அவரு 1000 ஐடி ஆக்டிவேட் பண்ணி அவரு கீழே 4 நபர்களையும் 1000 ஐடி ஆக்டிவேட் பண்ணி வச்சிட்டாருன்னு வச்சுக்கலாம். ஆனா அவர் மட்டும் தான் பேமெண்ட் கட்டிருக்காரு அப்படின்னா அந்த 200வது பிளேஸ்மெண்ட் வந்து ராஜன் வந்து 3வது பிளேஸ்மெண்ட் என்னுடைய பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்துருவாரு. அப்ப என்னுடைய ஐடி ராஜனுக்கு வழங்கப்படும், ராஜனுடைய ஐடி எனக்கு வழங்கப்படும். ஓகேங்களா. சோ இப்ப நான் எங்க போயிட்டேன், 200வது பிளேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டேன். இப்ப ராஜன் எங்க வந்துட்டாரு, 3வது பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டாரு. இப்ப 3வது பிளேஸ்மெண்ட்ல ராஜனுடைய என்னுடைய வருமானம் எவ்வளவா இருந்திருக்கு தெரியுங்களா, கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் இருந்திருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப அந்த 20,000 வருமானத்தை நான் எடுத்துக்க முடியுமானா எடுத்துக்க முடியாது. சார் எனக்கு தானே சார் 3வது பிளேஸ்மெண்ட் கொடுத்தீங்க, 3வது பிளேஸ்மெண்ட் கொடுத்தோம், ஆனா நீங்க நிறுவனத்துடைய அந்த 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 விதிமுறைகளுக்கு வரலன்றதுனால உங்களை 200வது பிளேஸ்மெண்ட்டுக்கு இறக்கிடுவாங்க. இப்ப நீங்க 200வது பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்ப ராஜன் 200வது பிளேஸ்மெண்ட்ல இருந்து 3வது பிளேஸ்மெண்ட்டுக்கு போனவர் 200வது பிளேஸ்மெண்ட்ல அவருடைய வருமானம் எவ்வளவு தெரியுங்களா இருந்துச்சு, அவருடைய வருமானம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ₹1.20 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்பதான் அவருடைய வருமானம் ₹1.20 ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்ப பாருங்க, என் இடத்துக்கு அவரு மாறி போனதுனால அந்த சீனியாரிட்டியில முன்னுரிமை பிடிச்சதுனால போன செகண்டுக்கு அவர் வந்து 20,000 பணத்தை அவரு எடுத்துடுவாரு. ஆனா நான் வந்து எனக்கு 20,000 பணம் வந்தும் நான் 470 பேமெண்ட் பண்ணல, ரெஃபர் பண்ணல அப்படின்றதுனால என்னுடைய ஐடி 200வது நிலைக்கு இறங்கிடும். இப்ப 200வது நிலையில நான் அங்க வந்தாச்சு. இப்ப அங்கேயும் எனக்கு சிறுக சிறுக அமௌண்ட் சேர்த்துது, அங்கேயும் சேருது. இப்ப வரைக்கும் நான் யாரையும் சேர்க்கல, நானும் 470 ரூபாய் பேமெண்ட் பண்ணல. இப்ப எனக்கு ஐடியில அங்கேயும் சேருது, அங்கேயும் ஒரு 15,000 வருதுன்னு வச்சுங்களேன். இப்ப 30வது நிலையில செந்தில்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகேங்களா. 300வது நிலையில செந்தில்னு ஒருத்தர் இருக்காரு. இப்ப அவரு என்ன பண்றாரு, அப்பதான் அவர் கம்பெனிக்கு ஜாயின் பண்றாரு. அவரு 470 ரூபாய் பேமெண்ட் பண்ணி கம்பெனில ரெஃபர் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன். இப்ப செந்தில் என்ன பண்ணுவாரு, 200வது நிலைக்கு அவர் போயிடுவாரு. 200வது நிலையில இருந்து நான் கீழே இறக்கப்பட்டு 300வது நிலைக்கு நான் வந்துடுவேன். ஓகேங்களா. இப்ப என்னுடைய 200வது நிலையில எனக்கு கொடுக்கப்பட்ட ஐடி யாருக்கு வழங்கப்படுதா, செந்திலுக்கு வழங்கப்படும். செந்திலுடைய 300வது ஐடி வந்து எனக்கு வழங்கப்படும். ஓகேங்களா. இப்ப எப்பதான் சார் எனக்கு பெர்மனன்ட் ஐடி வரும் அப்படின்னா, இப்போ ராஜன் வந்து 3வது நிலைக்கு மாறி போனாரு பாத்தீங்களா, அதுதான் அவருடைய பெர்மனன்ட் ஐடி, பெர்மனன்ட் பிளேஸ்மெண்ட். பெர்மனன்ட் ஐடி அங்க என்ன இருக்குதோ அதுதான், பெர்மனன்ட் பிளேஸ்மெண்ட் என்ன இருக்குதோ அதுதான். சோ அப்ப அவருக்கு இனிமே மாறவே மாறாது லைஃப் டைம். ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா நான் என்னைக்கு 470 பேமெண்ட் பண்றோம் அதுவரை நான் எனக்கு வந்து ஐடியா வந்து கீழே இறக்கிக்கிட்டே இருப்பாங்க. சோ அப்ப ஒரு ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து நீங்க உடனே பாடல இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த ஸ்ட்ரக்சர்ல எப்படி இன்கம் வருதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் கூட நீங்க பேமெண்ட் கட்டுங்கன்னு தான் சொல்றாங்க. ஓகேங்களா. அது கூட முதல் முறை மட்டும்தான் அந்த 470 ரூபாய். சோ அதற்கு பிறகு எல்லாமே நீங்க ப்ராடக்ட் வாங்குறது மூலமாக மட்டுமே நீங்கள் வந்து இதுல பேமெண்ட உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. சோ அப்ப இந்த சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் நம்ம மேனுவலா பண்ணக்கூடிய விஷயங்களே கிடையாதுங்க. மேனுவலா பண்ணக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுல லட்சக்கணக்கான பீப்புள்ஸ் இப்பயே பாருங்க, 24ஆம் தேதி நம்ம ஆரம்பிச்சோம், இன்னைக்கு சரியாக நம்ம வந்து 5 நாட்கள் முடிவடைய போகிறது. நாளை காலையில 6 மணிக்கு வந்துச்சுன்னா முழுமையாக 5 நாட்கள் வந்து முடிவடையும். அப்ப 5 நாட்கள் முழுமையாக முடிவடைய இந்த தருணத்துல நம்ம வந்து கிட்டத்தட்ட 12,000 ஐடியை வந்து நம்ம ரீச் பண்ண போறோம். ஓகேங்களா. சோ அது ஃப்ரீ ஐடியோ அது கேஷ்ல வந்து ஐடின்றது ரொம்ப கம்மி தான். அதுல ஒரு 5% பீப்புள்ஸ் தான் கேஷ் கட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன். சோ இப்போ நம்ம இவ்வளவு 12,000 ஐடி ரீச் பண்ணிருக்கோம். சோ 12,000 ஐடி மூலமாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான ஐடிஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. 12,000 நபர்கள் மூலமாக லட்சக்கணக்கான ஐடிஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. நான் மத்தியானம் பார்த்த வரையிலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி இருக்கும். அப்ப பார்த்த வகையில கிட்டத்தட்ட 6 லட்சம் ஐடியை தாண்டி போயிடுச்சு. ஓகேங்களா. உங்களுக்கு என்ன கட் ஆஃப் பண்ணாம இருக்காங்க, அதனால உங்களுக்கு தெரியாம இருக்குது. சோ 6 லட்சம் ஐடியா வந்து தாண்டி போயிட்டு இருக்குது. ஓகே. நான் வந்து சொல்றது வந்து ரொம்ப கம்மியான விஷயம். ஆனா அதுக்கு மேலதான் இருக்குமே ஒழிஞ்சு அது கம்மி இருக்காது. நான் பார்த்த வகையில கொஞ்சம் மேலோட்டமா பார்த்த வகையில 6 லட்சம் ஐடியா கடந்து போயிட்டு இருக்கு. ஆனா இதுல இருக்கக்கூடிய 12,000 நபர்களும் அவங்க வந்து
1000 ஐடியை ஜென்ரேட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப எவ்வளவு ஐடி இருக்குன்னு பாத்துங்க. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஐடி வந்து இதுல வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்ப டாப்ல இருக்கக்கூடிய நபர்கள், முதல் 5000த்துல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு இன்கம் எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ஸோ யாராவது உங்களுக்கு இந்த 2 மேட்ரிக் சிஸ்டத்தை பத்தி இவ்வளவு ஐடியாஸ் வந்தா நீங்க ஏர்ன் பண்ணக்கூடியதை பத்தி உங்களுக்கு அதை பத்தி ஒரு ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. லோகேஷ் உன்னை அந்த 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 டேப்லெட் காலம் மட்டும் தனியா மெயின்டைன் பண்ண சொன்னேன், அனுப்பலையாப்பா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு முதல் 10 இடங்கள் ஓகேங்களா. சோ முதல்ல நான் பார்த்துறேன் ரூபாய் விட்ரால் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதுல இருக்கு. 11ல இருந்து 50 இடங்களை பெற்றவர்கள், அதாவது நான் 4 மேட்ரிக்ஸ் வச்சிருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 டெய்லி விட்ரால் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 200 சீனியாரிட்டிக்குள்ள இருக்கக்கூடியவர்கள், 51ல இருந்து 200வது சீனியாரிட்டியில இருக்கக்கூடியவர்கள் 25,000 ரூபாய் பெர் டே ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 201ல இருந்து 800 சீனியாரிட்டிக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் தினசரி 15,000 ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது நான் சொல்றது வந்து முதல் 10 தினங்கள் தான். அதுக்கப்புறம் 10 தினங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய இது வந்து 10% மாறிடும். அப்ப உங்களுடைய கட் ஆஃப் மூலமாக உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்கமும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால நான் சொல்றது வந்து இந்த முதல் 10 தினங்களுக்குள்ள ஒரு வாய்ப்பு தான். அதே மாதிரி 800 ஆரம்பமே 5,000 ரூபாய் எடுத்துக்கலாம். 3,200ல இருந்து 12,000 வரை இருக்கக்கூடியவர்கள் ஆரம்பத்திலே வந்து 500 ரூபாய் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் இதை போட்டிருக்கிறது வந்து ஒரு 50,000 நபர்கள் நம்ம நிறுவனத்துல இணைந்துட்டார்கள் அப்படின்னா அப்ப அவங்க மூலமா ஜென்ரேட் ஆகக்கூடிய பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருமான வாய்ப்பை தான் நான் போட்டிருக்கிறேன். 50,000 வச்சுதான் நான் போட்டிருக்கிறேன். 50,000 வாடிக்கையாளர்கள் தான். ஆனா இந்த மாத இறுதிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிறுவனத்துல ஒரு 10 லட்சம் வாடிக்கையாளர்கள் வந்து இணைவதற்கான வியூகத்தை நம்ம வகுத்திருக்கோம். சோ கிட்டத்தட்ட 10 கோடி வாடிக்கையாளர்கள் வரைக்கும் இந்த ஃப்ரீ ஐடி அப்படின்றது வரும். ஆனா 100 ஐடி தான் வரும். எப்படின்னா திங்கட்கிழமையிலிருந்து. சோ நாளை வரைதான் 1000 ஐடி வழங்கப்படும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 100 ஐடி தான் வழங்கப்படும். அதனால நிறுவனத்துல இணையக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரீ ஐடி இருக்குது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குரூப்ல போட்டிருக்கேன் சார், உங்களுக்கு கிடைச்சிருக்கேன் சார், உங்களுக்கு கிடைச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1 லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு இதுல கிரெடிட் வேலெட்டை வந்து நம்ம எந்த விதமான சார்ஜஸ் இல்லாம, ஓகேங்களா. சோ அதாவது நீங்க 1 லட்சம் ரூபாய் ஒரு லிமிட் வேணும் அப்படின்னா 3,825 ரூபாய் அவர் வந்து பேமெண்ட் பண்ணணும். அப்பதான் வந்து அவருக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் லிமிட் உள்ள கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகும், கிரெடிட் வேலெட் ஆக்டிவேட் ஆகும். ஆனா இப்போ வந்து 1 லட்சம் நபர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 10,000 கொடுப்பாங்க. அடுத்த 1 மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அதை வந்து லிமிட் வந்து இன்னொரு 90,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி மொத்தம் டோட்டலா 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான சார்ஜஸ் கிடையாது. நீங்க 1 லட்சம் ரூபாய் நீங்க 10,000 ரூபாய் எடுத்தா கூட 1,325 ரூபாய் கட்டணும். 1 லட்சம் ரூபாய் எடுத்தீங்க 3,825 ரூபாய் கட்டணும், ஓகேங்களா. ஆனா அது எந்த விதமான சார்ஜஸும் இல்லாம 1 லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் உங்களுக்கு கிரெடிட் வேலெட்டை ஆக்டிவேட் பண்ணும் பணிகள் நிறுவனத்துல நடைபெற போகுது, ஓகேங்களா. சோ ஒரு 10,000 பேர் நம்ம நிறுவனத்துல எடுத்துக்கிட்டுமே, 10,000 பேர் இந்த நிறுவனத்துல எடுத்துக்கிட்டுமே, இன்னைக்கு நிறைய நண்பர்கள் வந்து சார் நிறுவனம் வந்து கொடுக்க மாட்டாங்க சார், அவங்க வந்து போயிடுவாங்க சார், ஓடி போயிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இது மாதிரி 10 மாசத்துல மேலும் மேலும் வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. பேசியவர்கள் தான் இன்னும் அந்த இடத்துல இருக்கிறாங்க, ஓகேங்களா. சோ அதனால இந்த இதுலயும் ஏதாவது பேசுனாங்கன்னு வச்சுங்களேன், சோ அவர்களுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா அடுத்த 1 வார காலத்துக்குள்ள இந்த நிறுவனத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 5,000ல இருந்து 10,000 நபர்கள் வந்து கிரெடிட் கார்டை வாங்கிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் 10,000 ரூபாய் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நிறுவனம் அதை விட்டுட்டு போறதுக்கு என்ன, நிறுவனம் வந்து அதை விட்டு போறதுக்கு என்ன, நிறுவனத்துல இருந்து பெரிய அளவுல இது இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். சோ அப்படிலாம் கிடையாது. நிறுவனம் வந்து இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதற்கு
ஒரு தக்க கட்டமைப்பு வரணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு முழுமையான கட்டமைப்பு வந்து உருவாக்கி இருக்கோம். இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்தை நாங்க வந்து முன்கூட்டியே நாங்க பண்ணிருக்கலாம். ஆனா அது அதை பண்றதுக்கு வந்து அப்போ வந்து ஒரு காலகட்டமோ அதுக்கான வாய்ப்புகளும் நம்ம கிட்ட இல்லாம இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு முழுமையான வாய்ப்புகள் வந்து நிறுவனத்துல வந்து வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இப்ப இந்த தருணத்துல நம்ம வந்து இதை வந்து நம்ம உபயோகப்படுத்திருக்கோம். அந்த விஷயத்த நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் நண்பர்களே. அதனால நீங்க இதுல சீனியாரிட்டி எடுக்கிறதும் எடுக்காம போறதும் உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? சோ சீனியாரிட்டி எடுத்தவர்கள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் வாய்ப்பை அவர்கள் வந்து ஜூலை 6 இருந்து அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு இன்கம் வாய்ப்பு இதுல இருக்குது. ஓகேங்களா? சோ இந்த ஒரு விஷயங்க நம்ம லைஃப்ல வந்து நம்ம ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும். ஓகேங்களா? இன்னைக்கு நிறைய நண்பர்கள் வந்து நிறுவனத்துல வந்து பேசலாம், இந்த இதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசலாம், இது விர்ச்சுவலா இருக்குன்னு சொல்லிட்டு பேசலாம். ஆனா அந்த நண்பர்கள்ல அது மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த நண்பர்கள்லாம் பாருங்க. ஓகேங்களா? அவர்கள் அதே இடத்துலதான் இருப்பாங்க. ஒரு மாதம் கழிச்சு இந்த நிறுவனத்துல நம்பிக்கை வைத்து ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கு பாத்தீங்களா? அது மாறும்போது அவங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? சோ அவங்க பேசுறவங்களுக்கு நம்ம இன்னைக்கு பதில் சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டைம் தான் வேஸ்ட், நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட். ஓகேங்களா? சோ அதனால உங்ககிட்ட யாராவது அது மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அவங்க தயவு செய்து இக்னோர் பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டே இருங்க. சோ நீங்க இந்த நிறுவனத்தோடு சேர்ந்து பயணிக்கும் போது, இந்த நிறுவனம் வளரும் போது நீங்க உங்களுடைய உயரம் எந்த அளவுக்கு வாழ்க்கையில வளர்ந்திருக்கீங்கன்றது அன்னைக்கு அந்த நண்பருக்கு புரியும். அன்னைக்கு அவரால் டெஃபினட்டா வந்து ஏத்துக்க முடியாது. ஓகேங்களா? சோ அதனால வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கிறவங்களால மட்டும்தான் லைஃப நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். அவங்களால மட்டும்தான் இன்னைக்கு லைஃப்ல வந்து வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றதுதான் இன்னைக்கு வெற்றி அடைந்தவர்களுடைய அத்தனை பேருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா இன்னைக்கு டெஃபினட்டா இன்னைக்கு மிகப்பெரிய நிறுவனங்கள் உருவாயிருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு மிகப்பெரிய நிறுவனங்கள் உருவாக்கிறத வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கக்கூடியவர்களை வந்து நீங்க உருவாக்கி இருக்கக்கூடிய மாபெரும் வெற்றியாளர்களுடைய இதை யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் எல்லாருமே வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து வாழ்க்கையில பொழுதுபோக்குறதுக்காக சில பேர் வந்து நானே நிறைய சில விஷயங்கள் சொல்றேன். இந்த பிசினஸ கூட இதுல ப்ரொமோட்டராக இணையக்கூடியவர்கள், இதுல ஆர்கனைசராக இணையக்கூடியவர்கள், பிரசிடென்டாக இணையக்கூடியவர்கள், நீங்க வந்து தயவு செய்து இதுல வந்து ஒரு பொழுதுபோக்குவதற்காகவோ இல்ல வந்து நீங்க ஒரு பார்ட் டைம் பிசினஸா கூட பண்ணுங்க இதை. ஆனா அதை வந்து நீங்க ஒரு தொழில் பக்தியோட இதை தொழிலாக நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல உயர முடியும். ஏன்னா ஒரு வாடிக்கையாளர்கிட்ட நம்ம அதை வந்து எதிர்பார்க்க முடியாது. வாடிக்கையாளர்களுக்கு வந்து அவர்கள் நம்ம நிறுவனத்தோட வாடிக்கையாளர்கள், இந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய சலுகைகளை அனுபவிக்கக்கூடியவர்கள். ஆனா ஒரு பிரசிடென்டாகவும் ஒரு ஆர்கனைசராகவும் ஒரு ப்ரொமோட்டராகவும் இணையக்கூடிய நண்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இதுல நீங்க ஒரு தொழிலாக நீங்க இதை நினைத்தீர்களே ஆனால் நீங்க கண்டிப்பாக வெற்றி அடையலாம். அதை விட்டுட்டு இது வந்து ஒரு திட்டம், ஒரு ஸ்கீம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். சோ தொழில் அப்படிங்கும் போது நமக்கு அதுல ஒரு பயபக்தி வந்துடும், நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். சோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க இதுல செயல்பட ஆரம்பித்தீர்களே ஆனால் நீங்கள் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் அடைய முடியும். ஓகேங்களா? சோ நீங்க உங்களுடைய டீம்ல நிறைய பேர் இருப்பாங்க, உங்களை டிமோட்டிவ் பண்ணக்கூடியவர்கள், உங்களை வந்து இதை வந்து நிறைய நிறுவனங்கள்ல அவங்களுடைய வேலையை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய நிறுவனங்கள்ல வந்து அவங்க வந்து ஐடி போட்டுட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த நிறுவனங்களுக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. சோ அது மாதிரி நபர்களுக்கு எல்லாம் நீங்க இக்னோர் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த நிறுவனத்துடைய கட்டமைப்பு, இந்த நிறுவனத்துடைய செயல்பாடு, இந்த நிறுவனம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முழு நம்பிக்கையோட நீங்க இதுல இறங்கி செஞ்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் அடைய முடியும். ஓகேங்களா? சோ ஆனா நம்ம எதுவுமே ரிஸ்க் எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? எதுவுமே ரிஸ்க் எடுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்திற்கு நம்ம போகவே முடியாது. நம்மளுடைய நிலை, நம்ம எதிர்காலத்துல நம்ம ஒரு வசதியான வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் நம்ம நினைச்சோம்னா டெஃபினட்டா முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கலாம், சனி பயிற்சி நல்லா இருக்கலாம். ஆனா நீங்க ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் உங்களுடைய லைஃப்
இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பயிற்சியாகி அடுத்த நிலைக்கு உங்களுக்கு போகும். ஓகேங்களா? இதுதான் உண்மையான விஷயம். ஸோ அதனால நண்பர்களே, இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல உங்களுடைய சீனியாரிட்டி இருக்கணுமா இல்லையா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. நீங்க நீங்க யோசிச்சுட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க எந்த சீனியாரிட்டி எடுத்தாலும் இன்னும் 50,000 எண்ணிக்கை போனதுக்கு பிறகு நீங்க சீனியாரிட்டி எடுத்தாலும் நீங்க சம்பாதிக்க தான் போறீங்க. ஆனா இப்போ சம்பாதிப்பதற்கும் இப்போ நீங்க கொஞ்சம் வேகமாக சம்பாதிப்பதற்கும் அப்ப சம்பாதிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. இப்பயும் உங்களுக்கு அப்ப அன்னைக்கு நீங்க 100 பாயிண்ட் வாங்கினாலும் அதே 1 கோடி ரூபா தான். இன்னைக்கு நீங்க 100 பாயிண்ட் வாங்கினாலும் அதே 1 கோடி ரூபா தான். பட் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய வேகம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், அன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் ஆனா எல்லா இடத்துலயுமே நீங்க இன்னும் 10 வருடம் சென்று 5 வருடம் சென்று இந்த நிறுவனத்துல ஒருத்தர் ரிவார்ட் பாயிண்ட் வாங்கி அன்னைக்கு நம்மள அவர் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள உள்ள நுழைச்சுக்கிறார் அப்படின்னா சோ அன்னைக்கு அவரும் சம்பாதிக்க தான் முடியும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி நண்பர்களே, உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு மிக உறுதிமொழியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறுவனத்துடைய 2 பிளான் தான். ஒண்ணு வந்து ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம், இன்னொன்னு பிரசிடென்ட், ஆர்கனைசர், கோஆர்டினேட்டர், டீம் லீடர், ப்ரமோட்டர். இந்த 2 பிளான் மட்டும்தான் நம்ம நிறுவனத்துல வந்து செயல்பட போகுது. ஸோ இந்த 2 பிளான் மட்டும்தான் இனிமே நீங்க வந்து இந்த பிளானை பத்தி முழுமையான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, இதனுடைய சிஸ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, இதனுடைய விதிமுறைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்பட போகிறீர்கள். ஸோ நாளை இரவுக்குள் ஓகேங்களா, முதல் 5,000 இடத்திற்கான சீனியாரிட்டி நம்பர் வந்து வெளியிடப்படும். ஸோ அந்த சீனியாரிட்டியில அந்த நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய விதிமுறைகள் படி நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சீனியாரிட்டி நம்பரை நீங்க காப்பாத்திக்கலாம். ஏன் நாங்க இப்போ வந்து எக்ஸல்ல சீனியாரிட்டி வெளியிடுறோம் அப்படின்னா, ஸோ அந்த சீனியாரிட்டியில இருக்கிறவங்க எல்லாருமே விதிமுறைகள் கடைபிடிச்சவர்கள் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பட் நாளைக்குள்ள கடைபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நாளை மறுநாள் அவர்கள் அந்த சீனியாரிட்டியில தக்க வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா நிறுவனம் வந்து இப்போ ஒருத்தருக்கு 20ஆம் நம்பர் சீனியாரிட்டி கொடுத்துருக்குன்னு வச்சுங்களேன், அந்த 20ஆம் நம்பர் சீனியாரிட்டியில இருக்கக்கூடிய நபர் அவர் நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய விதிமுறைகளான அந்த 470 பேமெண்ட் பண்ணிருக்கிறது, அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 4 பேரை ரெஃபர் பண்ணிருக்கிறது, இந்த விஷயங்களை செய்திருந்தால் அந்த இடத்தை தக்க வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா யார் செய்கிறார்களோ அவர்கள் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க, இவர் அந்த இடத்துக்கு வெளில கீழே போயிடுவாரு. ஸோ அதனால முதல் 5,000 இடத்துக்கான சீனியாரிட்டி நாளை இரவுக்குள் உங்களுக்கு லிஸ்ட் வெளியிட்டுருவாங்க. நாளை மறுநாள் இருந்து ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல இந்த சீனியாரிட்டி மாற்றி ஐடி வந்து பர்மனன்ட் ஐடி வழங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திங்கட்கிழமை காலை முதல் நடைபெற ஆரம்பிக்கும் நண்பர்களே. ஓகேங்களா? சோ இந்த சிஸ்டத்தை பத்தி உங்களுக்கு வேற ஏதேனும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்க உங்களுடைய அப்ளைன் பிரசிடென்ட் நண்பர்களுக்கு கூப்பிட்டு கேளுங்க. பிரசிடென்ட் நண்பர்களுக்கு மேக்சிமம் நிறைய விஷயங்கள் இது மூலமாக நான் வந்து சொல்லியிருக்கிறேன், இப்பயும் சொல்றேங்க. ஸோ நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, ஓகேங்களா? ஸோ வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மிக ஒரு சாதாரணமான ரிஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 470 தான். ஓகேங்களா? இதுக்கு நீங்க எடுக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த தவற விடுவீங்க. அதை நீங்க அடுத்த ஒரு 10 தினங்கள்ல நீங்க பார்க்கலாம். அனைவரும் வானலா வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.